பெத்த பிள்ளையே தன்னோட தந்தையை அடித்து மதுவில் விஷம் கொடுத்து சாகடிச்சிருக்கிறாங்க. எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான், அதுவும் கன்னியாகுமரியில். ஏன் எதுக்கு எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ள ப்ரோக்ராம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெத்த பிள்ளையே தன்னோட தகப்பனை அடித்து கொண்டிருக்கான், மதுவில் விஷம் கலந்து கொண்டிருக்கிறான். எங்கன்னா கன்னியாகுமரியிலங்க. கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வேதக்கன் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அவருக்கு 85 வயசாகுது. அவருக்கு செல்லத்தங்கம் அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. ஒரு பொண்ணு 3 பசங்க இருக்கிறாங்க. இந்த வேதக்கன் குளச்சலில் தன்னோட இளைய மகன் சுனில் சிங் அப்படிங்கிறவன் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. தங்கியிருக்கும்போது இந்த சுனில் சிங் இருக்கிறனால அவன் தன்னோட மனைவியை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கிறான். மனைவியை பிரிஞ்சிருக்கனால அவன் குடி போதைக்கு அடிமையாகிறான். குடி போதைக்கு அடிமையாகி ஊதாரித்தனமாக ஊர் சுற்றுறான். வேலை வெட்டிக்கு எதுவுமே போகலை, ஊர் சுற்றுறான். இதை கண்டு அவங்க அப்பா ரொம்பவே வேதனை அடைகிறாரு. அதனால் தன்னோட பேரப்பிள்ளைகள் அவங்க நலன் கருதி தான் பையனுக்கு எழுதி வச்சுருந்த உயில் மற்றும் சொத்துக்களை கேன்சல் பண்ணுறாரு. ஏன்னா இவன் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாக சுற்றுறான், சொத்தையை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறாரு. இந்த விஷயம் தன்னோட மகனுக்கு தெரிய வருது. தெரிய வந்தவொடனே பயங்கரமாக ஆத்திரமடைதான். என்னடா இது, நம்ம பேரில் எழுதி வச்ச சொத்துலாம் போச்சே, இனிமேல் எப்படி குடிக்கிறது, எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே வேதனை அடைகிறான். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வருவான். நாங்கள் எவ்வளவு மது எவ்வளவு பேரோட வாழ்க்கையை அழிக்குது பார்த்தீங்களா. இட்ஸ் ஸோ சேட். அதனால் குடிச்சிட்டு வராங்க. செவ்வாய்க்கிழமை குடிச்சிட்டு வரானா. குடிச்சிட்டு தன்னோட வயதான அப்பா கட்டில் படுத்திருந்துருக்கிறாரு. படுத்திருந்த அப்பாவை போய் கம்பால் அடிச்சிருக்கிறான். அடித்தது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டு வந்த சாராயத்தில் விஷத்தை கலந்து கட்டாயப்படுத்தி கொடுத்துருக்குறான். கட்டாயப்படுத்தி கொடுத்தனால அவர் கத்தி கதறி இருக்கிறாரு. கத்தி கதறினோடனே அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தோடனே இவன் ரொம்ப பயந்துட்டான். பயந்து ஓடிட்டான். ஆனால் என்னென்னா அந்த விஷம் கலந்த சாராயத்தை கொடுத்துட்டான். இதனால் இவர் அப்படியே மயக்கம் அடைஞ்சிருந்தார். இவர் மயக்கம் அடைஞ்சவரை ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே குளச்சலில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் சிகிச்சை பெற்றிருந்த அவர் இப்போ சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்கிறார். அதனால் போலீஸ் இந்த சுனில் சிங்கை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சுனில் சிங் கொலை வழக்கு பதிவு பண்ணி அவனை ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. நாகர்கோவில் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஒரு சாராயம் ஒருத்தனை அடிமையாக்கி அவனோட வாழ்க்கையை நாசமாயிட்டு பாருங்கள். இப்போ அவன் எதுக்குமே அவன் குடும்பமே நாசமாக போயிட்டு, அவன் மனைவியும் பிரிஞ்சிருக்கிறான். அவன் பிள்ளைகள் அனாதை ஆகிட்டாங்க. அவன் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. இப்போ ஒரு சாராயம் ஒரு குடும்பத்தை அழிக்குது. டெய்லி தினம் சாராயத்தினால யாராவது இறந்து போகிறாங்க. இவங்க தற்கொலை பண்ணிக்கிடுதாங்க, இல்லை கொலை பண்ணிடுதாங்க. டெய்லி நியூஸ் வருது. அப்போ டெய்லி எத்தனை பேர் இதனால் இறந்து போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். சாராயம் எவ்வளவு கேடு உள்ளது. நம்மளுக்கு மட்டும் கேடு கிடையாதுங்க. சாராயம் நம்மளுக்கு மட்டும் கேடு கிடையாது, எல்லாருக்குமே கேடு. அவங்க குடும்பத்துக்கும் கேடு, சமுதாயத்துக்கும் கேடு, எல்லாத்துக்கும் கேடு. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதுக்கு அடிமையாகிறாதீங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சாராயத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு அடிமையாகிறாங்க. உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும். சமுதாயத்தில் நீங்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த சாராயத்தினால. தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். ஏன்னா டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வரும்போது கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. டெய்லி யாராவது செத்து போகிறாங்க, யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லைனா யாரையா கொண்டுருந்தாங்க. எதுனால அடிப்படை விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த சாராய அடிமை, மது போதை அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு விஷயம் தெரிய வருது. ஸோ இது யாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாரும் இதை ஷேர் பண்ணாமடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி அடிமையாக இருக்கலாம், அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு இதை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு இதை அடிமைத்தனத்தில் மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் இறந்து போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது இல்லைன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் யோசித்து பாருங்கள். சமுதாயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். டெய்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. பாய்.